இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 17 வசனம் 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடைகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள் காணப்பட வேண்டும். நாம் எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? அவருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்க படிக்க நமக்குள் காணப்படுகிற பாவ பழக்கங்கள், அவர் அறிவுறுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அவர் வார்த்தையினாலே நம்மை பரிசுத்தமாக்குவார். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய சத்தியம் நம்மை பரிசுத்தமாகிறது. அவருடைய வசனமே சத்தியமா இருக்கிறது. வேதத்தில் காணப்படுகிற அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் சத்தியம். அவர் பொய்யுரையாத தேவன். அவரிடத்தில் பொய் வஞ்சகம் ஒன்றும் இல்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல உண்மை உள்ளவர்களாய் சத்திய வார்த்தைகளை ஆராய்ந்து அறிந்து சத்தியத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு வாழ வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. சத்திய வார்த்தைகளை நாம் அறிய அறிய பாவக்கட்டுகள், பாவ வாழ்விலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகும். ஆகவே சத்திய வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தருக்கு நம்முடைய வாழ்வில் இடம் கொடுத்து அவர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு வாழ்ந்து என்றென்றும் அவரோடு ஜீவிப்போம். ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே சத்தியத்தை அறிந்து சத்திய வார்த்தையினாலே எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நீரே சத்தியம் என்பதை அறிந்து உமக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ, உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களோடு நீர் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆமென், ஆமென், ஆமென். வார்த்தைகளின் வெளிச்சம் சங்கமா வானொலி நிலையத்திலிருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி மாலை 6:45 மணிக்கும், இலங்கை இந்தியா புதன்கிழமை காலை 5 மணிக்கும், ஜெர்மன் நாட்டில் செவ்வாய் இரவு 1 மணிக்கும் கேட்கலாம் என்பதை அறிவித் தருகிறோம். யோவான் 12:35 சொல்லுகிறது, இருள் நீங்கள் அகப்படாத படிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருள் நடக்கிறவன் தான் போகிடம் என்றும் அறியான். ஆமென். தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கான சொல்லுவோம். இன்றைக்கு ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் மேகலா வாஸ், கொழும்பு, ஸ்ரீலங்கா. ஜெபத்தோடு பாடல் சிஸ்டர் கருணா, ஸ்காபரோ, ஒன்டாரியோ. வேத தியானம் சிஸ்டர் மேகலா வாஸ். இன்றைய நாளே சிஸ்டர் கிரேஸ் தன்னுடைய கிராண்ட் சில்ட்ரன் 2 பேருக்கு பர்த்டே கொண்டாட வர முடியவில்லை. எனவே இன்றைய நாளை வேத தியானத்தை சிஸ்டர் மேகலா வாஸ் இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோரி. செய்திகளின் கண்ணோட்டம் பீட்டர், பாஸ்டர் விக்டர் போல்க் இந்தியா, பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிகுலர் ஸ்ரீலங்கா, பிரதர் மரியாதாஸ் ஒன்டாரியோ. தொடர்ந்து இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சத்தை தொடக்கம் முதல் முடியும் வரை ஆவியானோரோடு கூட இருந்து வழிநடத்த வருகிறார் சிஸ்டர் மேகலா வாஸ், கொழும்பு, ஸ்ரீலங்கா. அவரை அன்புடன் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இன்றைய நாளே எமது மண்ணிலிருந்து இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்து நிகழ்ச்சியை கொண்டு நடாத்த வருகின்றீர்கள். இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஜெபம் பண்ணி வழிநடத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் இது விழுந்து பிரதான காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் விசுவாசித்து ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையை மாலை வேளையை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பகலாயினும் இரவாகினும் எந்த வேளையிலும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருந்து எல்லா கோணலான வழிகளையும் செவ்வைப்படுத்தி எங்களை ஒருமனப்படுத்துகிறபடினாலே உமக்கு நன்றி. நீர் ஒருவரே உன்னதமான தேவன். ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சத்துக்கூடாக, வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக எங்களை ஆண்டவரே உம்மோடு நீர் இணைத்திருக்கிறீர். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் ஒரு ஐக்கியத்தையும் ஒரு மன நிம்மதியையும் கொடுத்து அவர்கள் வார்த்தைக்கூடாக வெளிச்சத்துக்கூடாக நடக்கும்படியான ஒரு ஆண்டவரே ஒரு தருணத்தை நீர் உண்டு பண்ணி இருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக. நீர் பெரிய காரியங்களை இந்த இடத்துல செய்யும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போகிற ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களும் கொடுக்கிற வார்த்தையானது ஆண்டவரே கர்த்தாவே கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் பதிகிறபடினாலே உமக்கு நன்றி. நீர் ஆண்டவரே பேசுவீராக, நீர் வழி நடத்துவீராக, நீர் காத்துக் கொள்வீராக. உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தாக முதலாவதாக நாங்கள் அழைப்போம் ஜெபம் பாடல் குழு ஊடாக சிஸ்டர் கருணா அங்களை நடத்த போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை வாழ்த்தி வரவேற்போம். சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, sister. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். துதி ஆராதனைக்குள்ளாக நடத்துங்க, ஜெபத்துக்குள்ளாக. Amen. God bless you, sister. நன்றி அப்பா, நன்றியோடுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அல்பா ஓமேகா, ஆதியும் அந்தவுமானவரே, அப்பா ஏகோவார் அப்பாவாய் இருந்து சுகம் கொடுக்கிற தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தூக்கி சுமக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. இதுவரை கண்ணின் மணி போல பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலி கூடாக தங்களுடைய தாழ்ந்துகளை கொடுக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தகப்பன், எல்லாரையும் நீர் உம்முடைய பாதையிலே வழி நடத்தி வருகிற தகப்பனாயிருக்கிறீர் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரன் லெஸ்லி பிரதருக்கு, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு அவங்களை ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு நீர் கொடுத்த எல்லா காரியங்களிலும் எந்த தடையும் வராதபடி இதுவரை காத்தது போல இனி வரும் காலங்களிலும் காத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்ப காரியங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஆலோசனை கர்த்தராயிருக்கிறீர். அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா வழிகளையும் நீர் திறந்து கொடுத்தவர் கர்த்தர். ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல மைந்தர்களுக்கு, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் நீக்கி கர்த்தர் அவரை சுகம்பலம் ஆரோக்கியத்தோடு நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சௌரி மகளாவாஸ்கா ஜெபிக்கிறோம். இன்றைய நாளும் கர்த்தாவே உம்முடைய பணியை எடுத்து நடத்துகிற சௌரி தேவ பலன் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில கர்த்தர் உமக்காக தன்னுடைய காரியங்களை செய்ய வந்த சௌரியை தொடர்ந்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது போல வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் நீர் கர்த்தாவே. அப்பா, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருந்து இந்த வார்த்தைகளை கர்த்தாவே, இந்த வசனங்களை உம்முடைய சத்தியத்தை எடுத்து சுமந்து வருகிற
இந்த ஊழியக்காரர் ஒவ்வொரு மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பெரும்படியாய் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்குறதுக்காக நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் எந்த இடத்திலும் விழுந்து போகாதபடி கத்தர் நீர் உம்முடைய இரத்த குட்டைக்குள்ளாக வைத்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இது கடைசி காலம் ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகத்திலே தகப்பனே, எல்லாரையும் நீர் உம்முடைய இரத்த குட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, சபைகளையும் சபை மக்களையும் பொறுப்படுங்க. பின்மாற்றத்தில் இருக்கிறவங்களை பொறுப்படுங்க. குந்தி குந்தி எழும்பாதபடி கர்த்தாவே உமக்காக வைராக்கியமாய் நின்று உண்மை சாட்சி பகர அவர்களை இந்த உலகத்துக்கு பாவமொழியாக நீ தெரிந்து கொண்டீர் என்றதை அவர்கள் எப்போதும் உணர்ந்து பயந்தவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய அப்பா சாட்சிகளாய் நடத்துங்க ஆண்டவரே. இருதயத்திலே பேசுங்க ஆண்டவரே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நான் இந்த உலகத்துக்கு கண்டித்து உணர்த்த வந்தேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாரையும் கண்டித்து உணர்த்தி கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையினாலே அப்பா பேசுகிற வசனத்தினாலே அப்பா பாவிகளை மணந்திரும்ப அப்பா வழி நடத்தும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. சத்தியத்தின்படி நடக்க அவர்களுடைய இருதயங்களிலே பேசுங்க ஆண்டவரே. அப்ப அந்த குடும்பங்களை வெட்கப்படுத்தாதபடி உம்முடைய சத்தியத்தினாலே உம்முடைய ரத்தத்தினாலே அந்த பிள்ளைகளை மூடி பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சேஷமா வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் மாயைகளுக்கு பின்னாக போகாதபடி எல்லா உம்முடைய சத்தியத்தை உணரும்படியாய் அவர்களுக்கு இந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சத்திய பரனாகிய தகப்பன் நீர் அந்த பிள்ளைகளை நீர் சத்திய ஆவியினாலே கர்த்தாவே தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் ஆண்டவரே. அவர்களை நீர் கைவிட்டு விலகாதபடி இதுவரை பாதுகாத்து வந்தீங்க. ஆனாலும் மேசியாவுக்காக காத்திருக்கும் அந்த ஜனங்கள் ஏமாந்து போகாதபடி மேசியா நீர் வந்து விட்டீர் என்பதை உணரும்படியாய் அந்த கண்களிலே தெளிவை உண்டாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே, உம்மை மறுதளிக்காதபடி உம்மை ஏற்றுக் கொள்ளும்படியாய் இந்த இருதயங்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. மன்னித்தருளுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் கர்த்தாவே, நாங்கள் எல்லா தேசங்களையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அயலுள்ள ஒவ்வொரு நாட்டையும் எருசலேமை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மக்களும் சத்தியத்தை அறியும்படியாய் அந்த செவிகளிலே கர்த்தாவே எல்லா காரியங்களிலும் இருந்து அவர்களை விலக்கி காத்து உம்முடைய சத்தியம் மட்டும் கேட்கும்படியாய் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அந்த ஜனங்களுக்காக செபிக்கிறோம். பாவங்களை மன்னித்தருளுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சிருஷ்டிகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் காண்கிறவர், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். தொடர்ந்து அந்த ஜனங்களை சத்தியத்திலே நடத்தும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இலங்கை தேசத்துக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல இருக்கிற வெப்ப கால நிலைகள் இருந்த அந்த ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னும் ஐரோப்பா நாடுகளை பாதுகாத்து கொள்ளுங்க. வெப்பத்தில் இருந்து அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கால நிலைகளை நீர் மாற்றி கொடுக்கிறவர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் அறிவீர் சுவாமி தகப்பனே. எங்களுடைய பாவங்களினாலே அப்பா வானம் தகப்பனே பூமி எல்லாம் மாறி போகிறது ஆண்டவரே. வெண்கலமாக இரும்பாக மாறி போகிறது சுவாமி தகப்பனே. எங்களுடைய பாவங்களை மன்னித்து நீர் எங்களை ரட்சிக்க வந்தீர் என்பதை நினைவுற வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, எல்லாருடைய இதயங்களிலும் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, சிறை கதவுக்கூடாக உம்முடைய சத்தியம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. அந்த சிறை கதவுகளுக்குள்ளே அப்பா உம்முடைய விடுதலை நடக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ரட்சிப்பு கூறப்பட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அதுபோல வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் குணமடையட்டும், ரட்சிப்பை காணட்டும். அதுபோல போதை வஸ்துக்கு அடிமையாகிறவர்கள் விடுதலை ஆகட்டும். எல்லா இந்த உலகத்தின்
பொருள்கள்னாலே தங்களுடைய திரவியங்களை நினைப்புற எல்லா மனுஷரும் வீண் என்பதை மாயை என்பதை அறிந்து தங்களுடைய இருதயங்களை உமக்கு நேராக கர்த்தாவே கடைசி நிமிடத்திலாகலும் தடவியாகலும் உம்மை கண்டுபிடிக்கும்படியாய் எல்லாருடைய இருதயங்களும் பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. இந்த நாளிலும் கருவிகளை ஒன்றோடும் கூட இருங்க. எல்லாவற்றையும் நீத்தியாய் செய்ய எல்லாருக்கும் இந்த ஆவியினாலே கர்த்தாவே உம்முடைய அபிஷேகம் கிடைக்கும்படி அழைப்பு கொடுத்து எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவினிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord. Thank you, sister. ஆராதனைக்கூடாக ஜெபத்துக்கூடாக வழி நடத்தினவங்களே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இது பெரிதான ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று
நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தருக்குள். ஹalleluya, ஹalleluya. அடுத்ததாக துதி ஆராதனை தியானத்துக்கூடாக எங்களை வழிநடத்த வருகிறார் மகிழாவாஸ். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக நாங்கள் வரவேற்கிறோம். ஹalleluya. நாங்கள் தியானத்துக்கூடாகவும் துதிக்கூடாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாருங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்கள் மத்தியில இருக்கிறார். நாங்கள் இதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு அடைக்கலமும் வெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருப்பேன் என்று வாக்களித்த உன்னதமான தேவன் எங்கள் அருகில் இருக்கிறபடினால் நாங்கள் கர்த்தரிடத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்புவித்து அவர் மேல் நாங்கள் நம்பிக்கையாயிருப்போம். அவர் தாமே எங்களுடைய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். அவருடைய நாமமே இந்த பூமியில உயர்ந்த நாமம். அவரை போல ஒரு அருமையான அற்புதமான தேவன் யாரும் இல்லை. அவரையே நாங்கள் தாவரமாய் கொண்டிருக்கிறபடினால் பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடுவதில்லை, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகுவதில்லை. அவர் எங்கள் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லையே. ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. நன்றி. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. ஹalleluya. நம்முடைய தேவன் மரணத்தை ஜெயித்த தேவன், எங்களை வாழ வைக்க வந்த தேவன், எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவன், உன்னதமானவர், உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை நாங்கள் தாவரமாய் கொண்டிருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அவர் எங்கள் ஆராதனைக்குரிய தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே,
ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிமனை துதித்திடவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிமனை துதித்திடவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாளுக்குரிய தியானத்துக்காக நாங்கள் வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும். இதுல சகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சகேயு என்ற மனிதன் ஒருவராலும் மதிக்கப்படாதபடிக்கு ஒரு துன்மார்க்கமான மனிதனாயிருந்தான். அவன் வரி வசூலிக்கிறவனாக இருந்தான். யாருமே அவனை விரும்பல, யாருமே அவனை பொருட்படுத்தல. ஏனென்றா அவன் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் யாராலேயுமே மதிக்கப்படாதபடி ஒரு பாவி என்ற ஒரு அடிப்படையில காணப்பட்டான். பாவி என்று எல்லோரும் அவனை ஒதுக்கி விட்டார்கள். ஆனால் அவனுடைய உள்ளத்தை கண்டவர் ஒரே ஒரு தான். அவன் இயேசுவை பார்க்கும்படி கட்டாத்தி மரத்துல ஏறி இருந்த வேளையில இயேசு அந்த மரத்துக்கு கீழாக வந்து அவனை கண்டு, சகேயுவே நீ இறங்கி வா, நான் இன்றைக்கு உண்ட வீட்டை தங்க வேண்டும் என்று சொல்றார். இப்ப தங்க வேண்டும் என்று சொல்ற அளவுக்கு அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அவர் கண்டுபிடித்தார். மனிதர்கள் எல்லாம் அவன் வெளித்தோட்டத்தை பார்த்து அவன் குள்ளனா இருக்கிறான், அவன் ஒரு பாவியா இருக்கிறான், வரியை எங்கள்கிட்ட இருந்து பறித்தெடுக்கிறான் என்று சொல்லி மனிதர்கள் பார்த்தார்கள். ஆனால் தேவாதி தேவன் அவனுடைய உள்ளத்தை பார்த்து அவன்கிட்ட சொல்றார், நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று. அந்த வீட்டுக்கு போன உடனே அவன் மனதில் ஒரு பெரிதான அவன் சொல்லுகிறான், நான் என்னுடைய ஆஸ்தியை பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் யார்கிட்டயாவது இந்த பணத்தை இதா பறித்திருந்தால் அது நாளத்தினியா நான் கொடுக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்ப இந்த இடத்துல நாங்க பாக்குற விஷயம் என்னன்னா, அவனுடைய இயேசு எந்த வீட்டுக்குள்ள வாராரோ அந்த வீட்டுல விடுதலை. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல இயேசு வந்தா எங்களுக்கு விடுதலை. நாங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் நாங்கள் இந்த இடத்துல விடுதலையோடு ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு எங்கள் உள்ளத்துல வர்ற வேளையில ரட்சிப்போம். இதே காரியத்தை தான் சகேயு பெற்றுக்கொண்டான். சகேயுடைய உள்ளத்துல ஒரு பெரிய மாறுதல் வந்து இயேசு வந்த உடனே அவனுடைய மாறுதல் ஏற்பட்டது. அவனுடைய உள்ளத்துல மாறுதல் ஏற்பட்டது. இயேசு நீ பாதியை ஆஸ்தியில பாதியை கொடு, உண்ட சொத்துல மற்றவர்களுக்கு கொடு என்று எதுவுமே சொல்லல. இயேசு ஒரே ஒரு விஷயம், நான் இன்றைக்கு உன் வீட்டுல தங்க வேண்டும் என்று. அவனுடைய உள்ளத்தை பார்த்து அவர் அவனுக்காக மனம் இறங்கி அவனுக்காக அவர் அந்த இடத்துல வந்து நின்று அவனை அழைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரிதான் எங்களுடைய வாழ்க்கையில இயேசு வந்தால் எங்களுக்கு பிரதான இரட்சிப்பு, விடுதலை, சமாதானம், சந்தோஷம். இந்த இயேசுவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம், அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அப்பொழுது எங்கள் வாழ்க்கையில பிரதான ஒரு விடுதலை, சந்தோஷம், சமாதானம், நோயிலிருந்து விடுதலை, கட்டுக்கள் இருந்து விடுதலை, மன குழப்பத்திலிருந்து விடுதலை,
இந்த இயேசுவை மாத்திரம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிற வேளையில எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல பெரிதான ஒரு சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் ஏற்படும். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்டது லூக்கா 19:1-19 வரைக்கும். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் இந்த வசனத்தின் மூலம் பேசியிருப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்கள்ல இந்த வசனத்துக்கூடாக செய்கிறபடினால் அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. இந்த வேளையில அடுத்ததாக நாங்கள் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படி சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை நாங்கள் அழைப்போம். அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான ஒரு சந்தோஷம், சமாதானம், விடுதலை கிடைக்க வேண்டும் என்றும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆராதனையும் துதிக்குள்ளாக நடத்தப்பட வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புவோம், ஆசீர்வதிப்போம். அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிப்போம். இந்த வேளையில வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணியை நாங்கள் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மகிழா. நன்றாக ஜெபித்தீர்கள், ஆராதனையை கொண்டு வந்தீர்கள், அத்துடன் தேவ தியானத்தையும் நன்றாக செலுத்தினீர்கள். கற்றுக்கொண்டோம், ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென். Thank you, Lord. Thank you, Master. Father, Lord, even at this time, Lord, even as Nithya Velicham, Lord, has been, Lord, emanating like the very the light of the gospel, Lord, that you have chosen, Lord Jesus, to come out of the Canadian soil, Lord, and emanating into the different soils, Lord, of the land and the seas, Lord, that is going across, Lord. And even as Sister Merla is hosting today from Colombo, Sri Lanka, from our very soil that we were born, Lord. So we thank you for that, Lord, even at this time, Father, that many are listening, many have been blessed, and many have been already, Lord Jesus, being blessed by the adoration and the thanksgiving and the praises that have been going on, that Sister Karuna has been already coming and joining, and Sister Dolly is waiting to pray, Lord, for the workers that are joining as well, Lord. And so we thank you for every one of them, Lord, that have participated, and also Brother Mahendran working alongside, Lord, as hosting this very segment, Lord, with Nithya Velicham this evening, Father. So we thank you, Lord Jesus, for all of that that is going on with Brother Leslie and Sister Rita, who are doing, Lord, all the background work, Lord, that it is needed so much, Lord Jesus, for the way, Lord, it goes forth, Lord, with the recordings, Lord Jesus, the production, Lord, and all the coordination of the programs, Lord, along with Brother Mahendran also, Lord, working alongside for the Nithya Velicham and Vartha Velicham today, Lord. Oh, Father, we thank you, Lord. We do not take this, Lord, light. We do not take this for granted, Lord, because this is nothing but your work, nothing but the work of the Holy Spirit, Lord. So we thank you, we magnify you, we glorify you, we give thanks to you, Lord. We lift your name up, Lord Jesus, where you said, where you will draw all men unto yourself. And that is the very criteria of this very ministry, Lord Jesus, that you had chosen, oh Lord, at the last days and the end times of the ministry, that to go forth, Lord, into the nations of the world. And we thank you for many that have joined us at this time, Father, especially for the listeners, Lord. We bring them before you, Lord. We lay them at thy feet and thy altar, Lord. And many are come, Lord Jesus, with much of the blessing that are upon them, Lord, because of this ministry that is going forth, Lord, which much of the blessing that is, Lord, bringing, Lord Jesus, into the alignment of your word, alignment of the worship, alignment of all that is being said and done to glorify your name, and they receive that blessing accordingly, I pray. So we thank you, Lord. Father, we thank you, Lord, even as you have said, Lord, my God shall supply all your needs according to his riches in glory through Christ Jesus, which you have said, Lord, from Philippians 4:19. And Lord, that is what you, Lord Jesus, have said, because you are a God who would never leave us nor forsake us. And you said, come unto me all ye that labor and are heavy laden, and I will give you rest. Help them to come into that rest. Help them to know the one who has promised to give that rest through the Lord and Savior, our Lord and Savior Jesus Christ alone. He's the way, the truth, and the
their life. Help them to see you, know you, find you, even as you are knocking the very hearts, Lord Jesus, oh Father, and they will open up their hearts and see you, Lord Jesus, in a way only you can reveal to them through the power of your Holy Spirit, Lord, to accept you as their Lord and their Savior, I pray. And even as they time, Father, meet their needs, Lord, physically, mentally, emotionally, however they might be, Lord, oh God. You are the one, you will not bypass them, Lord. The blood that was shed, Lord Jesus, you said, Lord, when I see the blood, I will pass over you. That is what it says, Lord, from the very Old Testament to the New Testament, Lord. Where the blood is, Lord, where the blood avails, Lord, nothing, Lord Jesus, can hinder it. Nothing, Lord Jesus, can come against it. Because that's the most powerful entity that you have, Lord, brought us, Lord Jesus, into this very world that we live in, Lord, that we can use the blood of our Savior, the Lord Jesus, that was shed on the cross of Calvary, and that is applied upon every single person that have joined us at this very moment, Lord. And we thank you, Lord, that protection that comes through your blood, and the protection, and not only that, Lord Jesus, the healing that you have brought forth, Lord, through the blood of Jesus Christ. So we apply the blood of Jesus upon every single person that, Lord, is under this my voice as it goes forth, Lord. Oh Father, we thank you for that love and mercy and grace that is working through the power of your Holy Spirit, Lord, at this very moment, Lord. So we thank you for that, Lord. We entrust, Lord Jesus, the rest of the segment into your hands, Lord, as the workers, Lord Jesus, the ministers of the gospel that are preparing their hearts and, Lord, their lips, Lord, be anointed, Lord, to go forth, Lord. And Lord, bless many, Lord, that are opening up their hearts, Lord, to receive it, Lord. Even as they receive, Lord, you would bring forth much fruit in their lives, Lord. I pray in Jesus' name. Amen and amen. Thank you, sister. Thank you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்காக ஜெபித்திருக்கீங்க, ஊழியர்களுக்காக ஜெபித்திருக்கீங்க. கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காகவும் நீங்க ஜெபித்த ஜெபம் தேவனுடைய சன்னிதானத்துல கேட்கப்படுகிறபடினாலே கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்தாக நாங்கள் அழைப்போம் ஊழியர்களுக்காக. God bless you, sister. அடுத்த நாங்கள் அழைப்போம் ஊழியர்களுக்காக ஜெபிக்கும்படியாக சிஸ்டர் டாலியை நாங்கள் அழைப்போம். அவர் வந்து ஊழியர்களுக்காக, வார்த்தையை கொடுக்கிறவர்களுக்காக, இந்த வானொலியை நடத்துபவருக்காக, ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக நாங்கள் தயவுடன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நன்றி 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 இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா உங்களோட சமூகத்துல வந்து களி கூறுவதை விட இந்த உலகத்துல எங்களுக்கு ஒன்றுமே இல்லையா அப்பா. உங்களோட பிரசனத்துக்குள்ள நாங்க வந்து நிற்பதற்கு தந்த இந்த மகா பெரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் காலை மாலை நேரம் பார்க்காமைக்கு வந்து உங்களோட திருக்கரத்துல ஆண்டவரை நீங்க தாங்கி நடத்தி கொண்டு வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்துல அழைத்து வந்து ஒவ்வொருத்தரையும் கூட கரத்துல கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா யோவான் 10:27-28 கூறுறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஆமேனப்பா. நீங்க அழைப்பின் மகா பெரிதான அந்த அழைப்பின் படி ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கரத்துல, உங்களோட புஷம் ஆஃப் யுவர் ஹேண்ட் அண்ட் உங்களோட திருக்கரத்துல தாங்கி நடத்தி வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாவருமே உங்களோட உள்ளம் கையிலேருந்து பறித்து கொள்ள முடியாதுப்பா. அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. ஊழியமானது இலவசமாக கொடுத்த அந்த ஊழியமானது நாங்க ஆண்டவரே தேவ பயத்தோடு நடப்பதற்கு, தேவ வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களை புடமிட்டு ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்தின் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. யாவரும் உங்களுக்கென்று மகிழ்ந்து களி கூறுவதற்கு, உங்களுடைய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரே அழைத்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க பரிசுத்தமா இருக்க போல ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தமாக்கி உங்களோட வார்த்தையின்படி, உங்களோட வார்த்தைகளை கேட்கும் பொழுது நடுங்கி பயமுள்ளவராக உங்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடுவதற்கு யாவருக்கும் ஒரு பெரிதான ஒரு நீங்க அழைப்பை கொடுத்து இருக்கிறீங்க. அந்த அழைப்பின்படி ஒரு ஜெப ஆவியும் அபிஷேகத்தையும் கொடுத்து இன்னும் அதிகமாக அவர்களை உங்களுக்கு ஏற்றவர்களாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தையின் வெளிச்சத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்க ஒவ்வொருதையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. மைந்தனையாக்காண்டி வருகிறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டாக்காண்டி,
ஜெபிக்கிறேனப்பா. அவர்களப்பா பெரிதான ஒரு நோக்கத்தோடு நீங்க அழைத்தீங்கப்பா. அந்த நோக்கத்தின் அப்பா பதில் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நோக்கத்தின்படி அழைத்தவர்கள் ஆண்டவரே, உங்களோட கிருபை போதாது ஆண்டவரே. உங்களுடைய கிருபையின் மூலமாக இன்னும் அதிகமாக அவர்களை முடிசூட்டி உங்களுடைய இரத்த கோட்டைகள் இங்க அழைப்பின் படி அவர்களை இன்னும் அதிகமாக உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதற்கு தந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நானே உயிர்த்தெழுந்தலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறேன் மறித்தாலும் பிழைப்பான் என்று கூறிய வாக்குத்தத்தின்படி யாவரும் சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவரே, அவர்களை பிழைக்க வைக்கிற உங்களோட பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். சிறியோர் பாட்டு பாடுறேன். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் பலி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, எம்மை என்றும் பலி நடத்துவாரே, எம்மை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதரம்மை கைவிட்டாலும் மாமிசமல்கி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமேனப்பா. நீங்க மற்றும் ஒவ்வொருத்தர வாழ்க்கையில, எங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில உங்களை மட்டுமே நாங்கள் இன்னும் இறுகி பிடித்து கொள்வதற்கு தந்த உங்களுடைய இலவசமான இந்த இந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராக எங்களை அதிகமாக உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன், 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 ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். தேவன் தாமே உங்களை வழி நடத்தி கொண்டு போனபடினாலே அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கீங்க, பாரப்பட்டு ஜெபித்திருக்கீங்க. கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மத்தியிலும் கூட இந்த வார்த்தை அநேக காரியங்களை செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். கடைசியில் ஒரு பாட்டு பாடுனீங்க, இயேசு போதுமே போதுமே. உண்மையா, உலகத்துல இயேசு இருந்தால்தான் எல்லாமே. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் என்ன, படித்திருந்தாலும் பண்டிதராய் இருந்தாலும் இயேசு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அவர் இருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான ஒரு வெளிச்சம் வருகிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பவும் நாங்க வாழ்த்தி வரவேற்கிறோம். வார்த்தை கூடாக நாங்கள் அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் வார்த்தையானது பெரிய காரியங்களை செய்ய போகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார், வார்த்தை இல்லாமல் இயேசு இல்லை, இயேசு இல்லாமல் வார்த்தை இல்லை என்று. வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக நாங்கள் வந்திருக்கிறோம்.